பிள்ளைங்க பெத்தவங்களை மறந்துடல, ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. ஓ ஏறா வண்டியே. ஓ on the spot swag രണ്ടുപേർക്ക് ആ ഒരു ഓ സ്കോറിംഗ് നീലാംബരി സ്കോറിംഗ്. ഓ അല്ലേ ആ സംഭവം താഴെ എടുത്തിട്ട് அடிக்கடி சொல்லுவியே என் வழி தனி வழின்னு, இந்த நீலாம்பரியோட வழி கூட தனி வழிதான். இனிமே உன் ஆட்டம் என்கிட்ட செல்லாது. ஓ അയ്യോ അങ്ങനെ ഒരു സത്യം അതുപോലെ ഉണ്ട് ഏകദേശം. പക്ഷെ അല്ല ഞാൻ ആലോചിക്കുന്നത് ആ പറഞ്ഞൂടായിരുന്നോ അല്ലേ? இல்லம்மா, கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கம்மா. யாரு? நீலாம்பரி ஆண்டி. നീലാംബരി ആന്റി അങ്ങനെയുള്ള ബീജം ഉണ്ടോ നീലാംബരി ആന്റി? நீலாம்பரிக்கும் உன் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க அண்ணன் பையனைதான்ப்பா நான் விரும்புறேன். ஓ ஏன் இது முதலே சொல்லல? அப்படி சொன்னா அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஊரு மத்தியில ஆறு படைப்பை கோயிலுக்கு முன்னாடி ஓ விருப்பத்தை சொன்னா யாராலும் இதை தடுக்க முடியாது. நீ விரும்பினவைக்கு இவனை கட்டி வச்சிருவாங்கன்னு நீலாம்பரி ஆண்டி தான் சொன்னாங்க. அவங்க அண்ணன் பையனோட கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லம்மா. ഓ இங்க வாமா. വരുന്നു പറഞ്ഞായിരുന്നു. கூப்பிடாங்கல்ல பொடி. മനസ്സിലായ ആൾക്ക്. பையன் பேர் என்ன? சந்துரு. எப்படி பழக்கம்? ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். அந்த பையன் உன்னை விரும்புறானா? ஆமாப்பா. எதை வச்சு சொல்ற? நான் உங்க பொண்ணுப்பா. கண்டிப்பா யார்கிட்டயும் ஏமாற மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஓ நான் உங்க பொண்ணுப்பா. காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெத்தவங்களை மறந்துட்டீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. பிள்ளைங்க பெத்தவங்களை மறந்துடல, ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. ஓ ஏறா வண்டியே. ஓ on the spot swag நான் சொல்றத கேளுங்க. on the spot അല്ല ആരോട് ചോദിക്കല് പറയുന്നില്ല. അത് ആ ഷോ കാണിച്ചത് നല്ല രസമായിരുന്നല്ലേ അവിടെ കറക്റ്റ് ആയിട്ട്. ആരും വേണ്ട, കുറച്ച് പേര് മതി. ഇല്ല ഇവര് വണ്ടിയിലുള്ള മാത്രല്ല അവരേ ഉള്ളൂ. അതാണ് ഉദ്ദേശിച്ചത്. யாரு? அதாவது வீரரே தேரரே சூரரே நம்ம பட்டையப்பரே இந்த வயசுல எப்படி இருக்கறாரு தெரியுங்களா? சும்மா மார்க்கெட்டை தான் பாக்க. நீங்களும் கூட அப்படியே தான இருக்கறீங்க. உள்ள வர சொல்லு. சரிங்க. ஏனுங்க? ഓ മറ്റേത് നമ്മളെ റിയാക്ട് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു കേട്ടോ. ஒரு நிமிஷங்க, நானும் பல வருஷமா கேட்டே இருக்கேங்க. இந்த பாம்பத்துக்குள்ள கைவிட்ட கடிச்சறாதுங்களா? ஐயோ இப்படி கேக்குறீங்க. கடிச்சதுன்னா விஷம் ஏறி இருக்கும்மே. இந்த உடம்புக்கு எந்த பாம்பு விஷமும் ஏறாது. பெரிய பாம்போன்னு வரப்போகுது பாத்துங்க. സിഗ്നൽ കൊടുത്തോ. പെരിയ പാമ്പൊന്ന് வரப்போகுது. ആ ബീജിയം വിട്ടോ അല്ലേ? കഴിഞ്ഞ പ്രാവശ്യം സീൻ റിയാക്ഷൻ ചെയ്താൽ മനസ്സിലായില്ല എന്തുകൊണ്ടാണെന്നൊന്നും ഇല്ലേ? ആ ജസ്റ്റ് അങ്ങനെ ആ ഒരു സീൻ മാത്രമേ കണ്ടുള്ളൂ. അതും കുഞ്ഞു സീനാണ് നമ്മള് കണ്ടത്. എന്തിനിങ്ങനെ ചെയ്യുന്നു മനസ്സിലായില്ല. കഴിഞ്ഞ ദിവസം നമ്മള് 6-7 മിനിറ്റ് അത്ര ഫുള്ള് ചെയ്തില്ലല്ലോ. ജസ്റ്റ് ആ ഒരു മാസ് സീൻ നമ്മള് ചെയ്തു.
ആ ബീജമിലെല്ലാം ഉണ്ട് അല്ലേ? രണ്ടുപേർക്ക് ആ ഒരു സ്കോറിങ് നീലാംബരി സ്കോറിങ്. ഓ അതാ ഒരു ആംഗിള് അല്ലേ? സംഭവം താഴോട്ട് എടുത്തിട്ട് അത് മതിയില്ലേ? ഒരേ സമയം രണ്ട് ബീജം സംബന്ധിച്ച് എപ്പോഴും നീലാംബരി ഇംപ്രസ്ഡ് ആയിരിക്കും ഇപ്പഴും ഇംപ്രസ് ചെയ്തില്ലേ? ഇപ്പഴത്തെ കാലം അതുപോലെ വെച്ച് അവിടെ കാണിച്ച പോലെ തന്നെ അല്ലേ ഏകദേശം? கண்ணா எல்லாருக்கும் உன்னையே பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. எப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரி? மன்னிக்கணும், என் வீட்டு எஜமானி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? நான் உன்னை பார்க்க வரல, என் வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளைய பார்த்து பேச வந்தேன். ஓ வீட்டு மாப்பிள்ளையா? ஆமா, என் பொண்ணு அவரை விரும்பியிருக்கா, அவரும் என் பொண்ணை விரும்பியிருக்காரு. சந்திரம் ஓ பொண்ணை விரும்புறானா? உன்னையால உள்ள விட்டது செக்யூரிட்டி போலீஸ் எல்லாம் என்ன பண்றீங்க? நீ என்ன மாடு ஊஞ்சலா போட்டு உட்கார வச்சிருக்க? ஏன் கத்துற? உன் பையனை கூப்பிடு, என்னமோ பேசணுமா? என் பையன் என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும், எதுக்கு பேசணும்? கூப்பிடு. சந்திரம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேனா? പണ്ടത്തെ ഒരു ഇത് വെച്ചിട്ടാണ് എപ്പിടിമാ ഇருக்கு. ഡാഡി கூப்பிட்டீங்களா? ஓ ஓ மாமா உன்கிட்ட என்னமோ பேசணும்னு வந்து. மாமாவா? ஒருவேளை உங்களை கட்டிருந்தாருன்னா அத்தை புருஷனாச்சேன்னு மாமான்னு கூப்பிடலாம். இப்ப எதுக்கு எனக்கு மாமா? உனக்கு புரியலப்பா, அவர் பொண்ணு உனக்கு கட்டி கொடுத்து உனக்கு மாமனார் ஆகணும்னு சொல்றாரு. அதுக்கு அவர் பொண்ணு கொடுத்து வைக்கலையே. அவர்தான்ப்பா சொன்னாரு, நீயும் அவர் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்களாமே. காலேஜ்ல நிறைய பொண்ணுங்க என்ன விரும்புறாங்க, ஆனா நான் விரும்பணுமே. ஒருவேளை அவர் பொண்ணு என்ன விரும்பிருந்தா வீட்டுக்கு வர சொல்லுங்க, வச்சுக்கிறேன். வேலைக்காரியா? ஓ ഓ അങ്ങനെ ഒരു ഇതാക്കിയിട്ടാണ് പോയേക്കണേ. തിരിച്ചു കൊടുക്കുന്നല്ലേ ഏകദേശം. கல்யாண பத்திரிக்கை உனக்கு தான். இப்படி கல்யாணம் யாருக்கு தெரியுமா? இப்ப போனானே என் பையன், அவனுக்கும். உமாநாத் தெரியுமா? உமாநாத் உன்னை விட 100 மடங்கு பெரிய பணக்காரன். அவன் பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடாத. மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் இல்லையா, உள்ள விட மாட்டாங்க. ஓ என்னைக்கு தெரியுமா? நீ உன் ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடியும் வாக்கு கொடுத்தியே, அடுத்த முகூர்த்தத்துல என் 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம், அது நடக்காம போச்சு. இந்த படையப்பா மூச்சு இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறியே, ஞாபகம் இருக்கா? என் கல்யாணத்தை நிறுத்தினப்ப எங்க அப்பாவும் இப்படிதான் தலை குனிஞ்சு நினைச்சு. கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம அவமானப்பட்டு எங்க அப்பா தூக்குல தொங்குனாரே, அதே மாதிரி ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம அவமானப்பட்டு நீயும் தூக்குல தொங்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்பதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். மனசார விரும்பினவன் கிடைக்காம நான் எப்படி தவிக்கிறேனோ, அதே மாதிரி மனசார விரும்பினவன் கிடைக்காம உன் பொண்ணும் அவ வாழ்க்கை பூரா தவிக்கணும். ஓ ஏகദേശം ഫുൾ റിവെഞ്ച്. வேலைக்காரி, என் வாழ்க்கையை கெடுத்த உன் வீட்டு எஜமானி, அவ பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடுச்சேன்னு நினைச்சு தினம் தினம் துடிச்சு துடிச்சு சாகணும். அதுதான் 18 வருஷமா ஒரே அறையில அனுபவிச்ச வனவாசத்துக்கு அப்புறம் இந்த நீலாம்பரிக்கு கிடைக்க போற பட்டாபிஷேகம். நீ அடிக்கடி சொல்லுவியே,
என் வழி தனி வழின்னு இந்த நீலாம்பரியோட வழி கூட தனி வழிதான். இனிமே உன் ஆட்டம் என்கிட்ட செல்லாது. ஓ அப்பா 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 என்ன பிளானிங் என்ன பிளானிங்? நீ மட்டும் அரசியலுக்கு வந்த அப்புறம் எல்லாருமே உன் வழியில தான் போ. நீ வேணா பா அரசியல் பொலிட்டிக்ஸ்ல. ஓ வாழ்க்கையில முத தடவையா தவறுதுல. நான் துண்டை அடிக்கடி மாத்துவேன், ஆனா தொலைக்க மாட்டேன். நீ தொலைச்சிடாத, பத்திரமா வச்சுக்க. ஓ அன்னത്തെ ഡയലോഗ്. என்ன பழசெல்லாம் மறந்துருப்பேன்னு பாத்தியா? அரசியல்வாதி கொடுத்த வாக்க வேணா மறந்துருவான், ஆனா வாங்கின அடிய மறக்க மாட்டான். ஏய் கதவு தரடா, படைய பண்ண போறாரு. ഓ മാക്സിമം ഇൻസൾട്ട് ചെയ്തല്ലേ. രണ്ടുപേരും ഏകദേശം മറ്റേ മക്കളാന്ന് തെളിയിച്ചവിടെ. ആ അങ്ങനത്തെ രീതിയിൽ ഇൻസൾട്ട് ചെയ്തു. ഓ ആ പോകുന്നതിന് ഒരു ഇതില്ലേ, വന്ന പോലെ അല്ല. അയ്യോ ഇനി എന്താ നെക്സ്റ്റ്? ആ ഇവിടെ ഏകദേശം ഒരു ഭയങ്കര ഒരു മറ്റം. கண்டிப்பா யார்கிட்ட ஏமாற மாட்டேன். நான் உங்க பொண்ணுப்பா. கண்டிப்பா யார்கிட்ட ஏமாற மாட்டேன். என்னப்பா ஊருக்கு கூட வராம மெட்ராஸ்ல இருந்துட்டேன், அர்ஜென்ட்டா வர சொன்னேமே, என்னாச்சு? എന്തോ പ്ലാൻ ഇടുന്നുണ്ട്. அப்படியே கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லி வசுந்தரா சொல்லி அனுப்பு. கல்யாணத்துக்கா? எல்லாம் நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா? நான் ஆழமா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியல. இல்ல ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ഓ എന്താ പ്ലാൻ? അവിടെ അവിടെ സൈഡില് അവരുടെ ഭാഗത്തുനിന്ന് ആ ഒരു കെട്ടാൻ പോകുന്ന ചെക്കൻ തന്നെ റെഡിയല്ല. ആള് ഏകദേശം ആന്റിയുടെ വാക്കും കേട്ടാ നടക്കുന്നത്. അതിന്റെ ആള് എന്തായാലും കംപ്ലീറ്റ്ലി അങ്ങനെ തന്നെ നിൽക്കുന്നത്. ഫസ്റ്റ് മുതലേ പ്ലാനിങ് അതെ, കാരണം വെച്ചാൽ പ്ലാൻ ചെയ്തിട്ടാണ് ഇഷ്ടപ്പെട്ടതും സംഭവങ്ങളൊക്കെ. പക്ഷെ ഇവിടെയാണെന്നുണ്ടെങ്കിൽ ഓൾറെഡി വാക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. അവിടെയാണെങ്കിൽ അതേ ഡേറ്റിൽ തന്നെ കല്യാണം ഫിക്സ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇവിടെയാണെങ്കിൽ കല്യാണം നടത്തുകയും ചെയ്യുന്നു പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഒരേ നാളിൽ തന്നെ രണ്ടുപേരുടെയും കല്യാണം നടത്തുന്നുണ്ട്. അതും അഭിമാനം പോകാനും പാടില്ല, ആ ഒരു രീതിയിൽ തന്നെ നിൽക്കുകയും വേണ്ടേ. കാരണം അതായിരിക്കണം ചിലപ്പോ രജനി സാർ ഇവിടെ ആലോചിച്ചോണ്ടിരിക്കുന്നത്. എന്തോ ഒരു പ്ലാൻ ചെയ്യുന്നുണ്ട്. എന്തോ ഒരു പ്ലാൻ ചെയ്യുന്നുണ്ട്. ആ പ്ലാനിൽ ആ ദിവസത്തെ സംഭവങ്ങളൊന്നും മാറ്റണ്ടെന്നാ പറയുന്നത്. അതുപോലെ തന്നെ ഇരിക്കട്ടെ എന്നാ പറയുന്നത്. ഇനി എന്താ സംഭവിക്കാൻ പോണെന്ന് അറിയാം. നമ്മള് ശരിക്കും ക്യൂരിയസ് ആയിട്ട് ശരിക്കും നമ്മൾ ഇപ്പോഴത്തെ സിനിമയിലൊക്കെ പറയും സംതിങ് ബിഗ് ഈസ് കമ്മിങ് എന്ന് പറയില്ല, ആ ഒരു സാധനം ഉണ്ട്. അതാണ് നമ്മൾ ശരിക്കും ചെറിയൊരു പോർഷൻ ആയിരുന്നു നമ്മളെ ചങ്സ്റ്റോക്ക് ചാനൽ കുഞ്ഞ് ചെറിയത്. അതായത് ആ വന്നിരിക്കുന്ന ആ ഒരു സ്ഥലം വരെ, അതായത് ആ ഒരു മാസ് സീൻ മാത്രം. ആ മാസാണ്, അതിന് ശേഷമുള്ള ഇമോഷൻ നമ്മളപ്പോ വിചാരിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു ശരിക്കും എന്തിനാണ് ഇതൊക്കെ പറയുന്നത്. അത് പിന്നെ നമ്മൾ വെച്ചാൽ നമുക്ക് ഓൾറെഡി സജഷൻ വന്നിട്ടുണ്ടായിരുന്നു മാസ് സീനാണ് നല്ലോണം ചെയ്യണം. അപ്പൊ അതുകൊണ്ടാണ് നമ്മൾ അത് ചെയ്തത്. ആ മാസ് സീൻ എഫക്ട് കഴിഞ്ഞ് നെക്സ്റ്റ് എന്താന്നുള്ള സാധനം നമുക്ക് അറിയില്ല. പ്രത്യേകിച്ച് ജയിലർ മൂവി ഇറങ്ങിയ സമയത്തായിരുന്നു ആ സജഷൻ വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. എനിക്ക് തോന്നുന്നു ആ സമയത്താണെന്ന് ഒട്ടുമിക്ക ചാനൽസും ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു ആ ഒരു സീൻ, പർട്ടിക്കുലർ സീൻ റിയാക്ഷൻ. ആൻഡ് ആ സീനിന്റെ അകത്ത് കംപ്ലീറ്റ്ലി സ്കോർ ചെയ്ത നീലാംബരിയാട്ടെ. നീലാംബരിയുടെ ഷോ ആണ്. തെറ്റ് പറയാതിരിക്കാൻ വയ്യ. പടയപ്പയും നീലാംബരിയും കോമ്പീറ്റ് ചെയ്ത് അഭിനയിച്ച ഒരു സീനാണെന്ന് വേണമെങ്കിൽ പറയാം. കാരണം രണ്ടുപേരും സ്ട്രോങ് ആണ്. രണ്ടുപേരുടെയും ഭാഗം തുല്യതയിൽ ഇങ്ങനെ നിന്ന് പോകുന്ന ഒരു സീനായിരുന്നു. ആ സീനിന്റെ അകത്ത് രമ്യ കൃഷ്ണൻ കുറച്ചും കൂടി ഇച്ചിരി ഒന്ന് പഠിക്കുന്ന കുറച്ച് സ്കോർ ചെയ്ത പോലെയും തോന്നിയിട്ടുണ്ടായിരുന്നു. കാരണം ഡയലോഗ് ആ ഒരു ലോങ്ങിലൊരു ലോങ് കറക്റ്റ് ആയിട്ട് ആ ഒരു അങ്ങനെ പറഞ്ഞ് അവസാനം ഒരു പഞ്ച് അടിക്കുന്നില്ലേ. അതായത് നിന്റെ വഴി പടയപ്പന്റെ ഏൺ വഴി തനി വഴി എന്നല്ലേ, ഇനി മുതൽ നീലാംബരിയുടെ വഴി ഇതാണെന്നൊക്കെ പറഞ്ഞിട്ട് ആ ഒരു സാധനമില്ല ഇങ്ങനെ കാണിക്കുന്നതൊക്കെ. അത് പൊടിയാട്ടോ. നീലാംബരി വഴിയിലാണ്, അപ്പൊ അതും എന്റെ വഴി അങ്ങനത്തെ. അത് കഴിഞ്ഞിട്ട് എന്തോ നല്ലൊരു ഡയലോഗ് ഉണ്ടായിരുന്നു അവിടെ. എന്തോ എൻകിട്ട് നടക്കല എങ്ങനെ എന്തോ ഒരു സാധനം. പക്ഷെ കിട്ടുമായിരുന്നു കേട്ടോ ആ ഒരു ഡയലോഗും. ആ ഒരു മൊമെന്റില് ശരിക്കും പടയപ്പ എന്ന് പറയുന്ന ആ ഒരു ക്യാരക്ടർ ഭയങ്കരമായിട്ട് അവിടെ ഫുള്ളി കോൺഫിഡൻസിൽ വന്നാണ് ആള്. പക്ഷെ അവസാനം ഫുള്ളി ലോ ആയിട്ടാണ് പോയത്. പക്ഷേ ഹി ബൗൺസ് ബാക്ക്. അത് ശരിക്കും പാമ്പിനൊപ്പം തന്നെ പത്തി താഴ്ത്തി പോവാന്നൊക്കെ പറയില്ല, അങ്ങനത്തെ അവസ്ഥയല്ലേ. ശരിക്കും താഴെ പോകുന്ന സമയത്ത് കുറച്ച് തലയൊക്കെ ഇതാക്കിട്ടാ പോകുന്നത്. അങ്ങനെയാ പോയത്, ഒരു ഇൻസൾട്ട് രീതിയിൽ തന്നെ പോയിട്ടുണ്ടായിരുന്നു. പക്ഷെ ഹി മേഡ് എ പ്ലാൻ. എന്തോ ഒരു പ്ലാൻ ഉണ്ട്. അവൻ എന്തായാലും അടുത്ത സീനിൽ നമുക്കത് കാണാം. അത്രയുള്ളൂ. ബൈ.